करतलेवेनं करे कंगनं सर्वांगे हरिचंदनं सकलयन् कंठे समुद्रावलिं गोपस्त्री परिवेशितो विजयते गोपालचूडामणि राधे कृष्णा 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 हरे राम 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 हरे हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे
Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare Krishna 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 Hare Hare Ramanuja Patram Jnana-Vairagya-bhushanam Srimad-Venkatanacharyam Vande Vedanta-Desikam Lakshminatha-Samarambham Natayamuna-Madhyamam Asmadacharya-Paryantam Vande Guru-Paramparam Yo Nityam-Achyuta-Padambujayugma-Rugma Vyamohat-Bhatitarani Trinayamene Asmad-Guru Bhagavadosya Daika-Sindho Ramanujasya Charanau Sharanam Pradhasya Budam Charasya Mahadavaya Bhattanaga Sri Bhakti Sara Kulasekara Yohivahan Bhaktangrirenu Parakalayatindra Mishran Srimad Paramguta Munim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanaha Samnamami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanuramardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum. Gushyate yasya nagare rangayatra dhine dhine
தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். இன்னமுதூட்டுகேன் இங்கேவா பைவிழியில் சென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பொன்னஞ்சிலை சேர் முதலியர்வேல் சேரலர்க்கும் எங்கள் குலசேகரன் என்றே கூறி. ஜெய் போலோ குலசேகர மகாராஜ் கி ஜெய். உளங்கண்டாய் நல்நெஞ்சே உத்தமன் என்றும் உளங்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய் வேங்கடத்து மேயானும் வெள்ளத்தின் உள்ளானும் உள்ளத்தின் உள்ளானென்று ஓ. பகவான் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பகவானுடைய சக்தி உண்டு. ஒரு சின்ன இரும்பு தான், அதோட கண்ணு வாயெல்லாம் கூட நம்ம கண் கொண்டு பார்க்க முடியாது. ஆனா அது நம்ம கால் மேலேயோ கை மேலேயோ ஏறி அதுக்கு உடம்பே சின்னது, அதுல வாய் அதை விட சின்னது, அந்த வாயை விட சின்னது அதனுடைய பல்கு. ஆனா அந்த பல் கொண்டு நம்ம தோலை கடிக்கும் பொழுது நமக்கு வலிக்கிறதா அப்படின்னு. அப்ப அந்த இரும்புக்குள்ள பகவத் சக்தி இல்லாம இது நடக்காது. எல்லாத்துலயுமே பகவானுடைய சக்தி இருக்கு. சூரியன் எங்கேயோ இருக்கு, பூமி எங்கேயோ இருக்கு, மேகம் சம்பந்தம் இல்லாம ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு. ஆச்சரியமா இந்த சூரியன் கோடை காலத்துல பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜலங்கள் வேண்டும் ஜலத்தை அப்படியே உரியறார் வெயில கொண்டு. இது அழகா போய் நேரம் மேகத்துல போய் டெபாசிட் ஆகுறது. ஆனால் மேகத்துல போய் சேரும் பொழுது நமக்கு அந்த தண்ணி இருக்குன்னு தெரியறதில்லை. அதே மழைக்காலம் அப்படின்னு ஒண்ணு வந்த உடனே இந்த மேகங்கள் அப்படியே தெரிச்சு போகிறது. மேல கொஞ்சோண்டு குளிர்ந்த காற்று பட்ட உடனே ஜோன்னு மழை பெய்யும். சம்பந்தமே இல்லாத வஸ்துக்களுக்கு நடுவில் ஒரு சம்பந்தம் இருக்கு. பகவான் பகவத்கீதையில சொல்றான், மத்த பரதரன்னாஞ்சது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ரோதம் சூத்ரே மணிகனாகிவ. அர்ஜுனா, என்னை காட்டிலும் மேலான ஒரு பொருள் உலகத்துல கிடையாது. எப்படி ஒரு நூல்ல மணிகள் எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கோ அதுபோல இந்த உலகம் முழுக்க சித்து அச்சித்து எல்லாம் என்னிடத்துல கோர்க்கப்பட்டிருக்கு. ஒரு மணி இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற நூல் தெரியாது, வெளில இருக்கிற மணி மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ரகசிய நூலா பகவான் ஓடிந்து. இப்ப தெருவில் யாரும் திடீர்னு விழலாம், உடனே ஓடி போய் கை கொடுத்து தூக்குறோம் இல்லையா? நமக்கே தெரியும் நம்ம மனசுல ஒன்றும் ஒரு பெரிய கருணைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நமக்கே தெரியாம ஓடி போய் அவளை தூக்குறோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பரமாத்மா அவளுக்கு உதவி பண்ணு அப்படின்னு தூண்டி விடும். இல்லாட்டி ஸ்டேஷன்ல பார்ப்போம், இப்பதான் தொட்டதுக்கெல்லாம் மொபைல் போன் பேசிட்டே இருக்கா இல்லையா? மொபைல் போன் பேசிட்டு அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் நிற்ப, வண்டி வர்றது கூட தெரியாம உடனே கத்துவோம், ஹே வண்டி ஒரு ஓரம் போகும் அப்படின்னு. பதற்றம் பரவாயில்ல விட தோன்றது இல்லை இல்லையா? நமக்கு ஏன் அப்படி தோன்றதுன்னா உள்ளுக்குள்ள ஸ்ரீஹரி இருக்கான், அவனுடைய காருண்யம் அவ்வளவு அழகா இப்படி எல்லாம் வீட. அதனால பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கான். நாஸ்திகன் கேட்கிறான், என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னா, பார்க்கிற கண் அவனுக்கு இல்லைன்னு. மஞ்சக்காமாலக்காரனுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியும், அதனால உலகம் முழுக்க மஞ்சளா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நம்ம எந்த கண் கொண்டு பார்க்கிறோமோ அதுபோல உலகம் தெய்வம் எல்லாமே தெரியும். கல்லுனா கல்லு, தெய்வம்னா தெய்வம், சிற்பம்னா சிற்பம், எத்பாவம் சத்பவதி. ரொம்ப அழகா முதலாளர்கள் சொல்றார், உளங்கண்டாய் நல் நெஞ்சே உத்தமன் என்றும் உளங்கண்டாய். ஏன் மனசே சுவாமி இருக்கார், உத்தமன் என்னைக்கு இருக்கார். நேற்றுக்கு இருந்தார், இன்னைக்கு இருக்கார், நாளைக்கு இருக்க போறார். இப்ப நம்ம எல்லாம் பிறந்த நாள் ஒன்று கொண்டாடி இருக்கோம். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தோம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி
நம்ம இந்த உடம்புல இல்லை. அந்த மாதிரி ஸ்ரார்த்தம் அப்படின்னு ஒண்ணு பண்றோம். அந்த நாளைக்கு அப்புறமா அவள் மரண தேதிக்கு அப்புறமா அந்த உடம்புல இல்லை. இந்த மாதிரி நமக்கெல்லாம் முடிவு உண்டு. பகவான் ஆதி அந்தம் இல்லாத ஒருத்தன், அவ்வளவு விசேஷமானது. அதனால ஆழ்வார் சொல்றார், உளன் கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்றும் உளன் கண்டாய். எங்க இருக்கான் அப்படின்னா உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய். யார் பக்தி பண்றாளோ, யார் அவனை தேடுறாளோ, யார் அவனுக்காக ஏங்குறாளோ, யார் அவனுக்காக பரிதவிக்கிறாளோ அவ ஹிருதயத்திலே தெய்வம் இருக்கு. உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய். வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்று ஊர். திருப்பார்கடல்ல படுத்திருக்கிற சுவாமியே தான் திருவேங்கடமலையில நின்றிருக்கார். அதே சுவாமிதான் பக்தாளுடைய ஹிருதயத்திலையும் நித்தியவாசம் பண்றார். அதனால நம்ம பக்தி பண்ணா போதும், பகவானை அனுபவிக்கலாம். யாரும் உபன்யாசம் பண்ணி உங்க ஹிருதயத்தை தெய்வத்தை கொண்டு வந்து நிறுத்தல. ஏற்கனவே தெய்வம் உள்ள இருக்கு. தெய்வம் மறைஞ்சு கிடக்கிறதோ நிறைய மூடின் இருக்கு. இந்த தேவையில்லாததெல்லாம் அப்படியே எடுக்க இந்த வெங்காயத்தோடு உரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் உரிச்சு போடுறோம்னா உள்ளுக்குள்ள சுவாமி இருக்கிறத அவாதான் உணர முடியும். எல்லா மகாத்மாக்களும் ரிஷிகளும் தன்னுடையதான தெய்வத்தை எடுத்து அடுத்தவா கிட்ட கொடுக்கல. அவாவா ஹிருதயத்துல உறைந்து கிடக்கிற ஒளிஞ்சு கிடக்கிற சுவாமிய அவாவா புத்தியில உரைக்கும்படியா நிரூபணம் பண்றோம். அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே ஞானவான்கள் தான். நம்ம யாருமே பாவிகளே கிடையாது. சனாதனமான தர்மம் யார பார்த்துமே ஏ பாவிகளே அப்படின்னு சொல்றதே கிடையாது. சனாதனமான தர்மம் எல்லாரையும் பார்த்து அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகளே அப்படின்னு தான் சொல்றது. எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள். அதனால்தான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சனாதனமான தர்மத்துக்கு ஹிருதயம் பிரிச்சதால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை. இந்த பகவான் இருக்கா, நீங்க பாட்டுக்கு அனுபவிக்கணும். பாத்துல ஒரு டிவி இருக்கு, அனுபவிக்க வேணும். அது எப்படி டிவியை எப்படி அனுபவிப்பது? யாராவது உட்காந்து 2 மணி நேரம் லட்சம் கொடுக்கணுமா சொல்லுங்க. நீங்க அத்தனை பேரும் 5 மணி நேரம் 50 மணி நேரம் லட்சம் கொடுப்பது. எந்தெந்த ப்ரோக்ராமை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு லட்சம் உங்களால கொடுக்க முடியும். அதுபோல தெய்வத்தை அனுபவிப்பது எப்படி? அவ்வளவுதான் உபன்யாசம். தெய்வம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அனுபவிக்கிற அதிகாரம் உங்களுக்கு உண்டு. அனுபவிங்கோ, உங்களால முடியும். நம்மால முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப துருவ சரித்திரம் கேட்க வேண்டாம், பிரகலாத சரித்திரம் கேட்க வேண்டாம். பரிசுத்தி 7 நாள் இருந்தா என்ன, நமக்கு என்ன, போனா நமக்கு என்ன. ராமாயணம் நன்னா இருக்குன்னா அது ராமர் கதை. நமக்கு என்ன பிரயோஜனம்? எல்லா விஷயமுமே நம்ம எப்படி எல்லாம் வாழணும்னு சொல்லி கொடுக்கிறது. அது சொல்லபடி நடந்தா செய்யலாம். ஆழ்வார்கள் வைபவம் எதுக்கு கேட்கணும் அப்படின்னா, ஒரு நாள் நாமும் அந்த ஆழ்வாருடைய ஸ்திதியை அடையணும். அதுக்குதான். ஏதான ஒரு விஷயம் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அதை அனுபவிக்கணும்ன்ற ஒரு ஆசை வரும். ஆசை வந்துடுத்துனா அதை அனுபவிக்கிற மெத்தட் என்னன்னு ஒரு பிரயத்தனம் வந்துடுத்துனா இந்த வழிய முயற்சியில இதுக்கு யாராவது கைடு கிடைச்சா தேவையில்லையேன்னு தோணும். தானாகவே ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் வந்துடும். ஆச்சாரிய சம்பந்தம் வந்தோன்னு முதல்ல வினயம் வரும். நம்ம இன்னும் பக்தியே பண்ணாலேன்னு உருப்படியா உள்ளபடி தெரியும். குருவை பார்த்தா முதல்ல என்ன தெரியும்னா, நம்ம இன்னும் கண்டமாத்தான் இருக்கோம், இன்னும் உருப்படல அப்படின்றது நிதர்சனமா நன்னா தெரிஞ்சுக்கிறோம். அப்ப தானாலே பணிவு வந்துடும். அப்புறம் குரு சொல்றத கேட்போம். குரு சொல்றதை கேட்க ஆரம்பிச்சா தானா தெய்வம் நம்மிடம் தேடி வரும். அதுக்காக தான் ஆழ்வார்கள் வைக்கும். யாரோ இருந்தார்கள். ஆழ்வார்கள்ன்றது அது ஒரு பதவி கிடையாது, அது ஒரு ஸ்டேட்டஸ். அது யார் வேண்டுமானாலும் ஆழ்வாராக ஆக முடியும். நல்லா ஞாபகம். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஸ்ரீஹரி இருக்கான். எல்லாருக்குள்ளேயுமே பக்தி ஞான வைராக்கியம் உண்டு. உபயோகப்படுத்தி அனுபவிச்சு ஆனந்தத்தை தலைக்கணும். பக்தியில ஆழங்கால் பட்டா நீங்களும் ஆழ்வார்தான், நானும் ஆழ்வார்தான். அந்த ஆழங்கால் பதறதுக்கு முன்னாடி கிடையாது. பகவானே கதியும் அந்த ஆழத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா சகம் எல்லாரையும் ஆழ்வாராக ஆக முடியும்.
எல்லா நாளையுமே பரிசுத்த மகாராஜன் மாதிரி பாகவதம் கேட்க முடியும். எல்லா நாளையும் சுகபிரம்ம மகர்ஷி மாதிரி பாகவதம் சொல்ல முடியும். ஆசவன் பக்தின்றது அப்படியே ஒரு தவிக்கணும், ஏங்கணும், இது அனுபவிக்கணும்னு ஒரு துடிப்பு இருக்கணும். அவ்வளவுதான், அதுக்கு மேல வேற ஒண்ணுமே வேண்டாம். நம்ம குலம் எதுவா இருந்தாலும், பணம் எதுவா இருந்தாலும், படிப்பு எதுவா இருந்தாலும் பக்தி பண்ண முடியும். இது தீர்மானமான உண்மை. எல்லாமே சரியா இருந்தா நான் பக்தி பண்ணுவேன், பகவானை பார்ப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னா இன்னும் 1000 கோடி வருஷம் ஆனாலும் பக்தி வராது, பகவான் தெரிய மாட்டான். எது எப்படி வேணா இருக்கட்டும், நான் பகவானை பார்த்தே தீருவேன்ற பிடிவாதம் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் பீமம். அளவொன்று தலைமுழுக முடியவே முடியாது. அதை பாட்டு கடிச்சுட்டு நம்ம பாட்டு தலைமுழுகிட்டு வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் சரியா இருக்குன்னா, என் வியாதி சரியா இருக்குன்னா பக்தி பண்ணுவேன். ஆத்திர மாமியார் சரியாயிட்டான்னா பக்தி பண்ணுவேன். பிள்ளையாண்டா வேலை எடுத்துட்டுனா பக்தி பண்ணுவேன். நல்ல மார்க் வாங்கினா பக்தி பண்ணுவேன். சொந்த வீடு கட்டிட்டான்னா பக்தி பண்ணுவேன். ரிட்டையர் ஆயிட்டேன்னா பக்தி பண்ணுவேன். இப்படி காரணம் சொல்லிட்டு இருந்தா புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி செடவே. இவ்வளவுதான், இதை தாண்டி வெளில வர முடியாது. இப்ப நீங்க கூட சத்தம் கட்டி வராம நீங்க ஆத்திர உட்கார்ந்து இருக்கலாமே, காரணம் சொல்லிட்டு. எவ்வளவோ இருந்தாலும் சரி, எல்லாம் அப்புறம் எத்தனை மணிக்கு மேல பார்த்துக்கலாம் அப்படின்னு தூக்கி போட்டு வந்ததுனாலதானே உட்கார்ந்த ஆழ்வார்கள் வைபவம் கேட்க முடியாது. அதான் தூக்கி போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி இன்னைக்கு வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை அப்படி வீசி எரிஞ்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் வந்தது இல்லையா, அந்த தைரியம் வந்துடுத்துன்னா ஜெயிச்சிடணும். இதுதான் வேணும். பக்தியில எது முக்கியமோ அதை பெருசா பிடிச்சுக்கணும். வாழ்க்கையில இந்தந்த விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கலாம்னு ஒரு நிர்ணயம் உண்டு. அந்த பெர்சன்டேஜ் கரெக்டா இருக்கும், சதவிகிதம். யாராப்போ போறோம், பாத்ரூம் ரொம்ப கிளீனா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு, அதுக்காக 5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்க முடியுமா? அவ்வளவுதான், போனோமா வந்தோமான்னு இருக்கும். ட்ரெயின்ல போறோம், இங்கேருந்து வெளியூர் போறோம், பர்த் டிக்கெட் புக் பண்ணிருக்கோம், ரொம்ப கிளீனா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு, அதுக்காக நம்ம ஸ்டேஷனை தாண்டி டிராவல் பண்ண முடியுமா? நம்ம ஸ்டேஷன் வந்தா இறக்கு. வாழ்க்கையில இந்தந்த விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம்னு ஒண்ணு உண்டு. அதுக்கு மேல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது. 1000 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம், அதுக்காக கொண்டு தலைவாணி பக்கத்தை வச்சுக்க முடியுமா? பிரயோஜனமே கிடையாது. அது வாசல்ல இருந்தால்தான் மரியாதை. யாராவது தூக்கிட்டு போனாலும் அவ்வளவுதான், அது ஒன்றும் சொல்ல முடியாது. வாழ்க்கையில நம்ம முக்கியத்துவம் தர வேண்டியது பகவானுக்கு தான். முதல் முக்கியத்துவம் பகவான். ஆனா அது கடைசியில வச்சுக்கிட்டோம், அங்கதான் கஷ்டமே. பகவான கடைசியில வச்சுக்கிட்டோம், மற்றதெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டோம். ஆழ்வார்கள் பகவான முன்னாடி வச்சா மற்றதெல்லாம் பின்னாடி வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். இப்படி மாத்திண்டா போகுது. பகவான் முதல்ல. காப்பால எழுந்த உடனே ஒரு 3 சாய்ஸ் கொடுக்கிறார். இது 3 ஏதாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணி இன்னைக்கு அப்படி இருக்கணும். டிவி பார்க்கலாம், நிறைய சாப்பிடலாம், 3வது சுதந்திரமா மூச்சு காத்து விடலாம். இது 3 எது செலக்ட் பண்ணுவேன்? சத்தியமா மூச்சு காத்து விடுறதோ செலக்ட் பண்ண வர வழி கிடையாது. அதை விட்டோம்னாலே மற்ற 2 தானாலே அனுபவிச்சிடணும். அந்த மாதிரி பக்தின்றது, பகவான்றது நம்முடைய ஜீவாதாரம், தலையாய கடமை. பகவான் முதல்ல கொண்டு வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் மற்றவர்களெல்லாம் தானா நடக்கும். இதுதான் சனாதனமான தர்மம் சொல்றது. குடும்ப வாழ்க்கை வேண்டாம், பணம் சம்பாதிக்காது, படிக்காது, வேலைக்கு போகாது, டிவி பார்க்காது அப்படிலாம் சொல்லல. முதல்ல தெய்வத்தை வச்சுக்கோ. முதல்ல தெய்வம் 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 தெய்வம். முதல் சாய்ஸும் தெய்வம், 2வது சாய்ஸும் தெய்வம், 3வது சாய்ஸும் தெய்வம். அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம். முதல் 3 நிலையில தெய்வத்தை வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பொறுமையா நீ என்ன வேணா அனுபவிச்சுக்கோ. நவராத்திரிக்கு போவோம், அழகா கொலு வச்சிருக்கா, நிறைய படிகள் வச்சிருக்க. முதல் படியில தெய்வம் தானே, நிறைய படி தெய்வம். கடைசியில தான் ஏதோ விளையாட்டு சாமான், பார்க்கு கட்டுறது எல்லாம். அந்த மாதிரி தெய்வம் முதல்ல, மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம்ன்ற ஒரு புத்தி வரும். அப்படி புத்தி வருமா அப்படின்னு ஆழ்வார்கள் வைபவம், பக்தாளுடைய சரித்திரம், பாகவதம், ராமாயணம் இதெல்லாம் கேட்டா தெய்வம் பெரியவர் அப்படின்னு ஒத்துந்துருவோம். பகவான் பெரியவன்ற புத்தி வந்துடுத்துனா அவன் அனுபவிச்சவா வசத்தின்னு தோணி போயிடும்.
அவன் அனுபவிச்சவா வசத்தின்ற ஒரு புத்தி வந்துருச்சுனா நாமும் அது போல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அந்த ஆசை வந்துருச்சுன்னா தானாகவே வழியில போயிடும், பக்தி வழியில பிரயாணம் பண்ணிடும். பக்திக்கு வேண்டியதும் ஆசை தான். குலசேகர ஆழ்வார் ராஜாதி ராஜு லௌகீகமா அழகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். நிறைய பேர் இன்னைக்கு எப்படிலாம் பிரிச்சுட்டான், மெட்டீரியல் வேர்ல்டு, டிவோஷனல் வேர்ல்டு, லௌகீக உலகம், பக்தி உலகம், இதெல்லாம் பிரிக்கவே முடியாது. இது யாராலையுமே பிரிக்க முடியாது. இந்த ட்ரெயின் போறது இல்லையா, இந்த ரயில்வே டிராக் 2 இணை கோடுகள் இருக்கு பாருங்க, ரயில்வே டிராக். அந்த மாதிரி இந்த 2 டிராக் மேலதான் வாழ்க்கைன்ற வண்டி ஓடியே ஆகணும். இதுல ஒரு டிராக்ல நடுற கஷ்டம். இது லௌகீக வாழ்க்கை, இது பக்தி வாழ்க்கைன்னு பிரிக்கவே முடியாது. பக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். கடவுள் இல்லை என்ற நாத்திகன் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ பக்தி பண்ணிட்டு தான் உலக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். அதனால பக்தி பண்ணாம யாரும் வாழ முடியாது. தெய்வ சிந்தனையே இல்லை அப்படின்னா தான் அழகா பகவான் அனுபவிக்கிறேன் அர்த்தம். பகவான் இல்லைன்னு சொல்றவனும் பகவான தியானம் பண்ணிட்டு தான் இருக்கான். குலசேகர ஆழ்வார் நல்ல ராஜா, அழகா ராஜ்ய பரிபாலனம் பண்றார். ஜனங்களை எப்படி நடக்கிறோமோ அப்படி நடக்கிறார். தன் மனைவிக்கு எப்படி கணவனா இருக்கணுமோ அப்படி இருக்கார். தன் குழந்தைகளுக்கு எப்படி அப்பாவா இருக்கணுமோ அப்படி இருக்கார். பக்தின்றது கடமையை விட்டு ஓடுறதுக்காக இல்லை, கடமையை இன்னும் ஒழுங்கா நேர்த்தியா அழகா ஜோரா பகவான் சந்தோஷப்படும்படியா பண்றதுக்கு தான் பக்தி. மகாத்மாக்கள் எல்லாருமே சன்னியாசிகள் கிடையாது, ரொம்ப செலக்ட் பண்ணி சில பேர் தான். ஆதிசங்கர பகவத்பாதர், சுவாமி ராமானுஜர், மத்வாச்சாரியார், சுவாமி ராகவேந்தர், 1% பேர் சன்னியாசிகள். 99% சம்சாரிகள் தான். பக்திக்காக எதையும் விடலாம், பக்திக்காக தெய்வத்தை பிடிச்சா போகும். ஆனா எதையா விடணும் நினைக்க நன்னா பிடிச்சுக்கணும். பகவான் நன்னா பிடிச்சுட்டோம்னா மற்றதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் தானா விட்டு போகும். நல்ல தூக்கம் வந்தா தேவையில்லாதெல்லாம் தானா விட்டு போகணும். டிவி பார்த்துட்டே கையில ரிமோட் வச்சுட்டே இருக்கா, தூக்கம் வந்தா தானாவே கை நழுவுறது, ரிமோட் கீழே விழுறது, அப்படியே தலை காயமா இல்லையா. அதுபோல பகவானிடத்துல பிரீதி அதிகமாக 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 தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகும். அதுதான் பக்தியுடைய பலம். குலசேகர ஆழ்வார் சதா சர்வதா பகவானுடைய சரண கமலத்தையே தியானம் பண்றார். அவிஸ்மிருதி சரணாரம்பே பவே பவேனே அஸ்து பவத் பிரசாதாத் முகுந்தமாலான்னு ஒரு சம்ஸ்கிருத கிரந்தம் எழுதியிருக்கார் குலசேகர ஆழ்வார். ஆழ்வார்களிலேயே சம்ஸ்கிருதத்திலையும் ஸ்லோகம் எழுதின ஒரே ஒருத்தர் குலசேகர ஆழ்வார் மட்டும்தான். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் தமிழ்ல மட்டும்தான். பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொன்றவி புரியாழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், எல்லாரும் தமிழ மட்டும்தான் பாசுரம் பாடினார். குலசேகர ஆழ்வார் மட்டும்தான் சம்ஸ்கிருதத்திலையும் அழகா ஸ்லோகங்கள் பண்ணிருக்கார். முகுந்தமாலா அப்படின்னு அதுல சொல்றார், பிரபோ நான் என்ன ஜென்மம் வேணா வந்துட்டு போறேன், எங்க வேணா பிறக்கிறேன், ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு வேணும்பா. அவிஸ்மிருதி சரணாரந்தே பவே பவேனே அஸ்து பவத் பிரசாதாத். எனக்கு நீ கொடுக்க வேண்டிய பிரசாதம் இதுதான், அனுகிரகம் இதுதான். என்னடான்னா உன் சரண கமலத்தை விடாமல் நினைச்சிருக்கும்படியான ஒரு புத்தி. எத்தனை ஜென்மானாலும் உன் சரண கமலம் என் ஹிருதயத்தை விட்டு நீங்காம இருக்கணும். வேண்டாம். ஸ்ரீவல்லபேதி வரதேதி பக்த பிரியேதி பவலுண்டர கோவிதேதி நாதேதி நாதசயனேதி ஜெகன்னிவாதேதி ஆலாபிதம் பிரதிபதம் குருமே முகுந்த. ஸ்ரீவல்லபா வரதா தயாபரா மோட்சம் தரக்கூடியவா, ஹே கிரிதாரி, ஹே கோவிந்தா, ஹே கோபாலா, ஹே கருணாநிதே பிரபோ, இப்படி உன்னுடைய நாமங்களை விடாம கலங்கும்படியா நீ என்ன பண்ணிடும். வேற ஒன்றும் நடக்க வேண்டாம். ஸ்ரீவல்லபேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுந்தன கோவிதேதி
நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. இப்படி அழகா எல்லாம் புலம்பின் இருக்கார். ஆனந்தமா ஸ்ரீரங்கம் போகணும்னு ஒரு ஆசை. மனசுல அந்த ஆசை ஏங்கிட்டே இருக்கணும். அதி விசேஷமா மனசுல அந்த ஆசை வேணும். ஸ்ரீரங்கம் போகணும், ஸ்ரீரங்கம் போகணும், ஸ்ரீரங்கம் போகணும்ன்ற ஒரு ஆசை வேணும். அந்த ஆசை இருந்ததுன்னா தானாகவே ஒரு நாள் அந்த பாக்கியத்தை நமக்கு வாய்ச்சதும் தானா வாய்க்கும். இந்த பாக்கியம் தானா வாய்க்கும் நமக்கு. ஆச்சரியமா பகவானிடத்துல அந்த பிரீதி இருந்ததுன்னா ஆனந்தமா அந்த பாக்கியம் ஒரு நாள் ரங்கன் கூப்பிடுவான். ஒரு நாள் ரங்கனை பார்க்கறதுக்கான அந்த சந்தர்ப்பத்தை சுவாமி கொடுத்துருவார் நமக்கு. நமக்கு ஆசை வேணும். பிருந்தாவனம் போகணும், திருப்பதி போகணும், அயோத்தியா போகணும், பத்ரிகாசிரமம் போகணும் அப்படின்னு இந்த ஆசைகள் நம்ம மனசுல இருந்துட்டே இருந்ததுன்னா தானாகவே பகவான் வழிபடுவான். சின்ன வயசுல எவ்வளவோ ஆசைப்படணும். கோவில் போகணும், இல்லாட்டி வீடு வைக்கணும், எப்பயோ ஆசை வச்சோம். ஒரு நாள் நடக்கிறதா இல்லையா? ஆச்சரியமா ஏதோ படிப்பு படிக்கணும்னு யாரையோ பார்த்து ஆசைப்படணும். ஒரு நாள் நடக்கிறதா இல்லையா? இந்த மாதிரி ட்ரெஸ் ஒரு நாள் போடணும்னு ஆசைப்படுறோம். ஒரு நாள் நடக்கிறதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு பிரயத்தனம், எப்பயோ ஒரு ஆசை. அந்த பிரயத்தனம் ஒரு நாள் கார் வாங்கிடுவோமா இல்லையா? அதுபோல பகவானை பார்க்கணும், கோவிலுக்கு போகணும், பக்தால் அனுபவிக்கணும், பிரபந்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ஆசைகள்லாம் வந்துடுச்சுன்னா தானாகவே ஒரு நாள் அது நடக்கும். மனகேவ மனுஷாம் காரணம். மனசுதான் மனுஷாவுக்கு காரணம் அப்படின்னு பாகவதம் சொல்ற. நம்ம மனசு எதுல லயப்படுறதோ, எதை சொல்றதோ, எதை பண்ணிட்டு இருக்கோ அதுல தானாகவே நம்ம உடம்பு ஈடுபடும், வாழ்க்கையும் அதுல போகும். அவ்வளவு சிரேஷ்டம் மனசு. குலசேகராழ்வார் ஸ்ரீரங்கம் போகணும்னு ஆசைப்படுறார். குஷ்யதேய நகரே பஞ்சயாத்ராதினே சமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். எவருடைய ராஜ்யத்தில் நித்தியமும் ஸ்ரீரங்க யாத்திரை, ஸ்ரீரங்க யாத்திரை, ஸ்ரீரங்க யாத்திரைன்னு பறை அறிவிக்கப்படுகின்றதோ அப்படிப்பட்டதான ராஜாவாகிய குலசேகரரை நான் தலையால் வணங்குகின்றேன் அப்படின்னு அழகா சொல்றா பெரியவன். அவ்வளவு சிரேஷ்டமான ஒவ்வொரு நாளும் அவர் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல எல்லாம் மந்திரிமார்கள் இவர் ஸ்ரீரங்கம் போனா திரும்பி வரமாட்டார், ரங்கநாதத்தை ரொம்ப பீதி கொண்டிருக்கார், அங்க போயாச்சுன்னா பகவான செட்டில் ஆயிடுவார். இப்படி ஒரு ராஜா போயிட்டு வேற யாரும் மோசமான ராஜா வந்தான்னா சுகம் இருக்காது. ஏன்னா ராஜ்ய பரிபாலனம் நன்னா இருந்தா தான் நிம்மதியா இருக்கணும். ராஜா சரியில்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே ரொம்ப சொல்றா, ஒரு ராஜா சரியில்லைன்னா எவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு. மிதிலா தேசம் ரொம்ப சௌக்கியமா இருக்கு. ஏன்னா ஜனக மகாராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிறார். அம்பரீஷ சக்கரவர்த்தி ராஜ்ய பரிபாலனம் பண்ண காலத்துல ரொம்ப நன்னா இருந்தது, காண கிடைக்கிறது ராஜா. அதனால மந்திரிமார்கள் பார்த்தா இந்த ராஜா போயிடக்கூடாது, இவர் இருக்கணுமே, இவர் இருந்துட்டே இருக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டா. இவர் ஸ்ரீரங்க யாத்திரைன்னு கிளம்புற சமயத்தெல்லாம் ஆச்சரியமா அரண்மனைக்கு நிறைய பாகவதால அழைச்சிட்டு வந்துடும். பாகவதா வந்துட்டா அப்படின்னா தானாகவே அந்த பகவான் வந்துடுவான். முதலாளிவார்கள் 3 பேரும் ஒரு இடைக்கழிவு நிற்கிறார். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் அப்படின்னு. அந்த சமயத்துல பகவான் இடிச்சுட்டு வந்துட்டானா இல்லையா? எங்க பக்தர்கள் இருக்காலும் அந்த பகவான் இருக்கான். வசந்தி வைஷ்ணவோயத்ர ரொம்ப அழகா சொல்றா. துளசி காணனம் எத்திர அற்புதமா அனுபவிச்சு சொல்றா பெரியவாழ்லாம். எத்திர பத்மவனானிச்ச துளசி காணனம் எத்திர வசந்தி வைஷ்ணவோயத்ர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. எங்க தாமரப்பு இருக்கோ, எங்க துளசி காடு இருக்கோ, எங்க பாகவத பக்தர்கள் இருக்காளோ அந்த இடத்துல நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி. துளசி காணனம் எத்திர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. அவ்வளவு சிரேஷ்டம் பாகவதர்கள். அதனால குலசேகராழ்வார் ரங்கநாதன்
பக்தாவோட வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பாகவதால ஸ்வயம் ஸ்ரீரங்க கஷேத்திரமாகவே பாவிக்கிறார். ஸ்வயம் ஸ்ரீரங்க கஷேத்திரமாகவே பாவிக்கிறார். சத்தியம். ஒவ்வொரு பாகவதாலுமே திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே திருப்பார்கடல் நாதன காட்டினார் அப்படின்னு நான் சொன்னேன். சுவாமி நம்மாழ்வார் எங்க இருந்தாலும் அந்த 108 திவ்ய தேச பெருமாள்கள் வந்தார்கள் அப்படின்னு அவருடைய வைபவத்தில் இருக்கு. அப்ப பகாதவா எங்க இருக்காளோ அவளை எங்க நடக்கிறாளோ அந்த இடத்துல தெய்வம் வந்தே தீரும். பிரகல்லாதனுக்காக நரசிம்மமூர்த்தி தூள்ல இருந்தாரா இல்லையா? அதுபோல அதனால குலசேகராழ்வார் ஆச்சரியமா பக்தாலே கதின்னு கிடக்கிறார், பக்தாலே வசத்தின்னு கிடக்கிறார். ஒவ்வொரு நாளும் இப்படியே போயிருக்கு. சமயத்துல சரி கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறார். உடனேயே மந்திரிமார்கள் சொல்றார், சுவாமி கிளம்பணுமா? ஒரு நல்ல ஒரு உபன்யாசகர் கிடைச்சிருக்கா, ஸ்ரீமத் ராமாயணம் எல்லாம் சொல்றதுக்கு ஆனந்தமா கேட்கலாமே அப்படின்னு. சரி, சத்சங்கம் கேட்கறத போல சுகம் லோகத்தில் வரதான் உண்டாக சொல்றது கஷ்டம், கேட்கறது ரொம்ப ஈஸி. கேட்கும் பொழுது இவர் ஒழுங்கா சொல்றாரா இல்ல கம்பேர் பண்ணி பார்த்து அவர் எப்படி இவர் இப்படி சரியா சொல்றாரா தப்பா சொல்றாரா தேசமா சொல்றாரா மறுக்கிறாரா மற்றவர்தமா சொல்றாரா மனசுக்குள்ள 1000 ஓடுமோன்னு கேட்கறது ரொம்ப சில மழகான எல்லாம் போகுது, சார் எல்லாம் போகுது, நீங்க வந்து உட்கார்ந்தா போகுது அப்படின்னு சொன்ன இல்லையா? உலகத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னா அடுத்த நாளை பத்தி கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சனாதனமான தர்மம் சொல்றது அடுத்த நாள் வேண்டாம், பகவானை பத்தி கேள்வி. அவன் நமக்கு ரொம்ப அடுத்தவன் தான், ரொம்ப பக்கத்துல தான் இருக்கான், அவன் கதையை கேள்வி அப்ப ஜென்மா சாபல்யமாகும் அப்படின்னு. அதனால ஸ்ரீமத் ராமாயணம் கேட்கறது அவ்வளவு சிரேஷ்டம், அவ்வளவு வசதி. ஏன்னா அவ்வளவு வசதி பகவான் அவ்வளவு அழகா பூமியில ராமனா வரணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். ஜோ அவேத வேத்தியே பரே குந்தி ஜாதே தசரதாத்மதே வேத பிராச்சேதகாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேத புருஷனாகிய பகவான் ராமனா வரணும்னு தீர்மானம் பண்ணிட்டானா. உடனே வேதம் காசுதான் நம்மளும் ஏதான ஒரு அவதாரம் எடுக்கணும்னு சொல்லி வேதம் ராமாயணம்னு ஒரு அவதாரம் எடுத்தது அப்படின்னு. வேத வேதே பரே குந்தி ஜாதே தசரதாத்மதே வேத பிராச்சேதகாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. ராமாயணம்ன்றது ஸ்வயம் வேதம், சந்தேகமே வேண்டாம். வால்மீகி மகர்ஷி காயத்ரி மந்திரத்துடைய வியாக்கியானத்தான் ஸ்ரீமத் ராமாயணத்தை எழுதியிருக்கா அப்படின்னு காண கிடைக்கிறது. ராமாயணம் கேட்டாலே ஒரு 24,000 ஸ்லோகம். அதே மாதிரி உலகத்திலேயே ஒரே ஒரு கிரந்தம் பல பாஷைகள்ல பல ஊர்கள்ல உண்டுன்னா ஸ்ரீமத் ராமாயணம் ஒன்று மட்டும்தான். ஜெயின ராமாயணம் உண்டு, மலேசியா போனா அங்க ஒரு ராமாயணம் உண்டு, தாய்லாந்து போனா அங்க ஒரு ராமாயணம் உண்டு, இந்தோனேஷியா போனா அங்க ஒரு ராமாயணம் உண்டு, ஸ்ரீலங்கா போனா அங்க ஒரு ராமாயணம் உண்டு. நம்ம ஊர்லயே வால்மீகி ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், ஆனந்த ராமாயணம், கம்ப ராமாயணம், துளசிதாசருடைய ராமச்சரித்த மானசம், இது இல்லாதபடி பெரியவாச்சான் பிள்ளை பாசுரங்களை தொகுத்து எழுதின பாசுரப்படி ராமாயணம் நிறைய உண்டு. ராமாயணத்துக்கு குறவே கிடையாது. ரொம்ப விசேஷமான அற்புதமான உசத்தியான ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். கேட்டாலே நல்ல புத்தி வந்துடும், ஸ்ரத்த வந்துடும், பகவானிடத்திலே பக்தி வந்துடும். அதனால பொழுதுபோக்கத்துக்காக ராமாயணம் கேட்கிறாராம் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாரே ராமாயணம் கேட்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாம் கேட்க வேண்டாம். அதை விட ஏற்றம் ராமனே உட்கார்ந்து கேட்டார். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதை, சத்தியம், சந்தேகமே கிடையாது. அது 5 வயசு பிள்ளைகள் பாடுறோம். இந்த ராமாயணம் எவ்வளவு வசத்தின்னா லவகுச்சா அவ்வளவு அழகா காட்டுலதான் பிறக்கிறார். இந்த ராமாயணம் வால்மீகி எழுதிட்டார். எழுதினவன அவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் பகவான் யோசிச்சுட்டு இருந்தான். அப்பதான் அந்த மன்னான் ஒரு சந்தேகமா சீதா பிராட்டியை பத்தி சொன்ன உடனே இதையே காரணமா வச்சுட்டு பகவான் வால்மீகி மகரிஷிக்கு தன் பசங்களை வளர்க்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி சீதா பிராட்டி நவமாச கர்ப்பவதியை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்து பக்கத்துல விட்டுட்டு வந்துட்டார். குழந்தை பிறந்தது வால்மீகி ஆசிரமத்தில். ராமனுடைய குழந்தைக்கு பேர் வச்சது வால்மீகி மகரிஷி. பிறந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு அழகா ராமாயணத்தை சொல்லி கொடுத்துட்டார். சொல்லி கொடுத்துட்டு ராமாயண உபன்யாசம் வேலை பண்ண சொல்றோம். 5 வயசு குழந்தைகள் ராமாயண உபன்யாசம் பண்றதா. 5 வயசு பிள்ளைகள், 5 வயசு குழந்தைகள் உபன்யாசம் பண்ணிட்டு போகிறதா.
இந்த ராமாயணம் எங்கடா கொண்டு போய் விட்டுருந்தா அவள் அயோத்தியாவை கொண்டு போய் விட்டுருந்தான். ராமாயணம் வாசிண்டே வந்தோம், கேட்டுண்டே வந்தோம், ஜபிச்சுட்டே இருந்தோம்னா இது ராமனுடைய திருவடியில கொண்டு போய் சேர்ப்பிச்சுடுவோம். அழகா போனா அங்க ராம கதையை திருவிழிருந்து பாடிட்டு இருக்கான் அயோத்தியாவில். உடனே அதை ராமன் உப்பரிகளேந்து கேட்டுட்டு என்னமா பாடுறார் குழந்தைகள், எனக்கே சமாதானமா இருக்கே, குழந்தைகளை கதைக்குள்ள கூட்டு வாங்கோட பசங்களா கொஞ்சம் கதை சொல்லுங்களா கேட்கலாம். ராமனும் உட்கார்ந்து கேட்டு பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன், கௌசல்யா தேவி, சுமித்ரா தேவி, கைகேயி மாதா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து கேட்டாராம் ஸ்ரீமத் ராமாயணத்தை. ராமச்சந்திரமூர்த்தியும் தன் சிம்ஹாசனத்தை விட்டுட்டு ஜனங்களா உட்கார்ந்து கேட்டான் ஸ்ரீமத் ராமாயணம். அவ்வளவு வசத்தி ஸ்ரீமத் ராமாயணம். அது கம்பராமாயணம் கேட்கவே வேண்டாம், ரசம் பொழிவர். கம்பனுடைய வர்ணனை எல்லாம் இனிமேல் சொல்றதுக்கு ஆளே கிடையாது. தோள் கண்டார் தோளே கண்டார், தொழுகள் கமல அன்ன தாழ் கண்டார் தாழே கண்டார், தடக்கை கண்டார் வந்து வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். நிறைய சினிமா பாட்டு இன்ஸ்பிரேஷன் எல்லாம் கம்பராமாயணம் தான். தோள் கண்டார் தோளே கண்டார் நிறைய பாட்டு, நிறைய விஷயங்கள் நிஜமாவே நிறைய விஷயங்கள் எல்லாம் கம்பரை தவிர இனிமேல் ஒரு கவித்துவத்தை கவி சக்கரவர்த்தி. என்ன அழகு வர்ணனை தெரியுமா? கண்டேன் சீதை அண்ணவன் நோக்கினான் அவளும் நோக்கினாள். வார்த்தை சாலம் கம்பங்குதான். அது சுந்தரகாண்டத்தை அவ்வளவு அழகா ஒரு சின்ன விஷயத்தை முடிச்சு, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தானி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர் காதையேகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். சுந்தரகாண்டத்தை 4 லைன் முடிச்சுட்டேன். என்ன அழகு, என்ன சூசகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், பஞ்சபூதங்கள்ல ஒன்று வாயு அவர் பெற்றார். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, பஞ்சபூதங்கள்ல ஒன்று ஜலம் அவர் தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக, அஞ்சிலே ஒன்று ஆகாசம், அதை ஆறாகனா வழியாக ஆற்றுப்படுத்துறது தமிழ் இலக்கண மரபெல்லாம். அந்த அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆகாசத்தையே வழியாக, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏறி. ஆரியன்னா நார்த் இந்தியாக்காரன் அர்த்தமே கிடையாது. இதெல்லாம் சும்மா பொய் சொல்லி கிடையாது. திராவிடம்னு சொல்றதுக்கு வர ரைட்டே கிடையாது. ஆதி திராவிடம்னா நம்ம ஆகாதான் ஆதி திராவிடம். சும்மா திராவிடம் 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 ஊரை ஏமாற்றி அலைகிறாங்க. ஒருத்தருக்கும் சம்ஸ்கிருதமும் தெரியாது, புராணம் தெரியாது, பாரதி சரித்திரம் தெரியாது. ஆயிரம் திராவிடன் எதையோ ஒன்று சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு தன் தலைவர் மண்ணை போட்டு முட்டாள் கூட்டம். அவ்வளவுதான் சொல்லணும். என்ன தெரியும்? ராமனை பத்தி தெரியுமா, ராமாயணத்தை பத்தி தெரியுமா, கம்பனை பத்தி தெரியுமா, திருவள்ளுவரை பத்தி தெரியுமா, பிரபந்தத்தை பத்தி தெரியுமா, நாயன்மார்களை பத்தி தெரியுமா? ஒன்றும் தெரியாது. எதையான உரை கொற்ற கூட்டம். நம்ம எல்லாம் வாய மூடிட்டு இருப்பாங்க. அதனால வேற ஒன்றும் 4 பேர் வாயை கலந்து கேட்கறோம்னா தானே வாய மூடி உட்காந்து. எத்தனை அழகு ஆரியன் அப்படின்னா உத்தமமான குணவான். உங்களுக்கு ஈஸியா புரியும்படியா சொன்னா ஜென்டில்மேன். இதான் ஆரியன்ற வார்த்தைக்கு சரியான நேர் அர்த்தம். ஜென்டில்மேன். உடனே நார்த் இந்தியாக்காரன் திராவிடம்னா பாவப்பட்டாள் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஆரியன்னா ஜென்டில்மேன், குணவான், எல்லா விதத்திலையும்